தளபதி விஜய் அவர்கள் ஒரு வழியாக கட்சி ஆரம்பித்து இப்போ பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். இப்போ பெரிய கேள்வி என்னென்னா, அவருக்கு எங்கே சென்ற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழா உழவு கூட்டம். அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு தான் பெரிய விவாத பொருளாக இருக்குது. பட்டிமன்றமாக இருக்குது, நிறையா விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஏன்னா இது வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஏன்னா இப்போ விஜய்க்கு வந்து ரசிகர்கள் வந்து நிறையா இருக்காங்க. இப்போ வந்து பெரிய சினிமா துறையில் வந்து ஒரு உச்சத்தில் உள்ள ஆள். இது நடிகரில் அவர் இப்போ இதுக்குள்ள ரஜினி, கமல், விஜயகாந்த், அஜித் அந்த மாதிரி ஒரு நிலவில் அவருக்கு ஒரு கைப்பு இருக்குது சினிமா துறையில். லட்சக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கோட கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க. அவர் புதுசாக இப்போ ஒரு தமிழ்நாடு துறையை விட்டு பொதுவெளிக்கு இப்போ தான் புதுசாக வரப்போகுது. கண்டிப்பாக கூட்டங்கள் வந்து கண்டிப்பாக கூடத்தான் செய்யும். ஆனால் அவர் ரசிகர் தான். வந்தவங்க யாருமே அவரோட ரசிகர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வெறித்தனமான ரசிகர்கள் தான் அவரை பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து அவரை பார்க்க வந்திருக்காங்கன்னா, கண்டிப்பாக ரசிகர் இல்லாமல் வேற ஒருத்தங்க கண்டிப்பாக பார்க்க வரமாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இரவு 12 மணி வரைக்கும் காத்திருந்து பார்த்துருக்காங்க. அது ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்கள், குழந்தையோடு வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு விஜய்க்கு வந்து ஒரு கரிஷ்மா இருக்குங்கிறத வந்து யாருமே அதை மறுக்க முடியாது. ஆனால் இது எந்த அளவுக்கு அரசியலில் கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விவாத பொருளாக இருக்குது. பழைய பேர் வந்து சொல்கிறாங்க, இது வந்து சும்மா விஜய் பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு. ஆனால் அதை வந்து நம்ம வந்து அப்படி ஒதுக்கிட முடியாது. ஏன்னா ஒரு வெறித்தனமான ரசிகர் வந்து கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அவர் கூடயே இருப்பாங்க. கண்டிப்பாக விஜய் சார் கூட கண்டிப்பாக கட்சி ஆரம்பித்த அப்புறம் கூட அவர் கூடயே ஒரு தொண்டனாக மாறுவாங்க. ஏன்னா இப்போ என்ன பிரச்சனைனா, இவரோட ரசிகர்கள்லாம் வந்து கண்டிப்பாக தொண்டனாக மாறி வாக்களிக்கணும். அப்போ தான் அவர் வந்து அரசியலில் வந்து நீடித்து நிற்க முடியும். அதுதான் இப்போ ஒரு டன் கணக்கான கேள்வியாக இருக்குது. இப்போ எல்லாருமே சொல்கிறது என்ன, வருவாங்க, பார்ப்பாங்க, ரசிகர்கள் வந்து பார்த்துட்டாங்க, ஓட்டா மாறாது அப்படின்னு. அவர் ஏன்னா இன்னைக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்து கண்டிப்பாக இப்போ உள்ள சூழ்நிலையில் யாருக்கும் இவ்வளோ கூட்டம் வந்ததில்லை. இப்போ விஜயகாந்த் கூட கூட்டம் வந்துச்சு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு படியாக வந்து விஜய் சாரை வந்து பார்க்கறதுக்கு வந்து கூட்டம் வந்திருக்கு, தளபதியை பார்க்கறதுக்கு. இந்த கூட்டத்தை ஒரு நெறிமுறைப்படுத்தி, ஒரு ஒழுங்குபடுத்தி, அப்படியே ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போய் ஓட்டாக மாற்றுறது வந்து அது தளபதி விஜய்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இந்த அளவு இப்போ உள்ள அரசியல்வாதியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். என்னமெல்லாம் ஒரு மாயாஜாலம் காட்டுவாங்க அப்படின்னு. இப்போ விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு யதார்த்தமான மனிதர். அவர் பேசின பேச்சையே வந்து ஒரு காமெடியாக்கி, அவரை கோமாளியாக்கி எந்த அளவுக்கு ஒரு இன்சல்ட் பண்ணாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் விஜய் சார் தளபதி அவர்கள் இதுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டான்னு நினைக்கலாம். ஏன்னா இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும்போது கூட நிறையா பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் கூட வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி விஜய் சார் கூட அவர் தன்னந்தனியால் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார். புஷி ஆனந்த் அவர் தான் ஒரு அரசியல் பின்புலம். அவர் மட்டும் தான் இருக்கார். அதையெல்லாம் மீறி விஜய் சார் தன்னுடைய சொந்த முயற்சியால் தான் இந்த இத்தகைய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கூட்டம் வந்து கண்டிப்பாக ஒரு தமிழக அரசியலில் வந்து ஒரு மரண பயத்தை காட்டியிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து இப்போ உள்ள அரசியல்வாதி வந்து தன் வாழ்நாளில் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. சென்ற இடமெல்லாம் இவ்வளோ பெரிய கூட்டம்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு வினோதமான ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க. என்னதான் சினிமா நடிகராக இருந்தால் கூட நயன்தாரா வந்தால் கூட்டம் வரும், அஜித் சார் வந்தால் கூட்டம் வரும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை தான். ஆனால் அரசியல் அப்படிங்கிற ஒரு முத்திரையோடு வரப்போது கூட்டம் வருமா அப்படின்னா அது எல்லாத்துக்கும் கேள்விக்குறி தான். ஆனால் விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. டிவிக்கு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக மாற்றுக் கட்சிக்காரங்க வந்து கண்டிப்பாக வரமாட்டாங்க. அவருக்கு விசுவாசம் உள்ளவங்க தான் கண்டிப்பாக இந்த அளவுக்கு அவரை தேடி வர முடியும். ஏன்னா இப்போ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியே தப்பிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பத்திரிகை நிபுணர்களே சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்திருப்பாங்க அப்படிங்காங்க. சில பத்திரிகை நிபுணர் சொல்கிறாங்க 25,000 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மையாக இருந்தால் கூட இது வந்து ஒரு தன்னெழுச்சியான வந்த கூட்டம் தான் சொல்லணும். ஏன்னா பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் அப்படின்னு நிறைய பேர் அவங்க வந்து ஒரு வெறித்தனத்தோடு இருந்து அவர் பார்க்கும்போது ஒரு 4 பக்கமும் ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரையாக திருவிழா போல் இருந்திருக்கு. ஒரு திருச்சியே அதிர விட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம அதை பார்க்க முடியுது. ஏன்னா இது வந்து இன்னும் போக போக இன்னும் 6 மாதம் இருக்குது தேர்தல். அதுக்குள்ளே கண்டிப்பாக வீதியாக கிராமமாக
கண்டிப்பாக தளபதி அவர்கள் சுற்றுப்பயணம் செஞ்சாருன்னா, அவருக்கு வந்து ஒரு ஒரு மாற்றத்துக்கு, முன்னேற்றத்துக்கு நிறையா வழி இருக்கு. ஆனா, அவரு தனித்து நின்னு ஆட்சிய பிடிப்பாருன்னு சொன்னா, கண்டிப்பா அது கேள்விக்குறி தான். ஏன்னா, இப்போ உள்ள திமுகவே பெரிய கட்சி. அதுவே பார்த்தீங்கன்னா, இப்ப தனிச்சு நிக்காம ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணி கட்சியோட தான் ஆட்சிய பிடிச்சிருக்கு. அப்படி இந்த மாரி சூழ்நிலையில விஜய் வந்து ஒரு தனி ஆளா வந்து கண்டிப்பா ஆட்சிய பிடிப்பாரு அப்புட்ன்னா, அது வந்து கண்டிப்பா முடியவே முடியாது. அவருக்கு அடுத்து இன்னும் 6 மாசத்துக்குள்ள அவருக்கு எந்தெந்த கட்சியெல்லாம் கூட கூட்டணி வருதோ, அத பொறுத்து தான் அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா, இப்ப கிட்டத்தட்ட திமுகவே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல 40% வாக்குகள் வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது சூழ்நிலையில விஜய் வந்து 40% வாக்குகள் வந்து அவரு வாங்குவாருங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இப்ப உள்ள சூழ்நிலையில பார்த்தா கூட எல்லாரும் சொல்ற மாரி அவருக்கு ஒரு 20% வாக்கு இருக்கு. ஆனா இன்னொன்னு, அவருடைய 20% வாக்குங்கிறது வாங்கும்போது கண்டிப்பா எல்லா கட்சியிலேருந்தும் அந்த பிரியத்தான் செய்யும். இப்ப திமுக வாங்கியிருக்க 40% ஓட்ல தான் இப்ப விஜய்க்கு கிடைக்குங்கிற சொல்ற 20% ஓட்டு வந்து இருக்கு. அப்ப விஜய்க்கு 20% ஓட்டு கிடைக்கும்போது, திமுகவுல உள்ள 40% ஓட்டு கண்டிப்பா குறையும். அந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு கட்சிய த தனக்கு கூட்டணி சேர்த்துக்கிட்டாருன்னா, ஒரு 30 இன்னும் ஒரு 10% வர்ற மாரி ஒரு கூட்டணி சேர்த்துக்கிட்டாருன்னா, கண்டிப்பா அவருக்கு ஒரு அரசியல்ல முதல் வெற்றி கண்டிப்பா கிடைக்கலாம். அதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய புதிய சகாப்தத்த தொடர்ந்து கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் சாரோட டிவிகே கட்சி எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடையப் போகுது. இப்ப ரசிகர்கள்லாம் தன்னெழுச்சியான ஒரு ரசிகர்கள்லாம் எப்படி வாக்காளர்களா மாறி, கட்சி தொண்டர்களா மாறி உழைக்கிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா, கண்டிப்பா விஜய் அவர்கள் இப்ப விஜயகாந்த் வந்து பார்த்தாச்சு. இப்ப நீண்ட நாளைக்கு அப்புறம் திரையுலகத்திலேருந்து விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க. ஆனா, அந்த அளவுக்கு இப்ப இன்னமும் அந்த கட்சியோட நிலைமை நமக்கு தெரியும். இப்ப புதுசா விஜய் சார் வந்திருக்காரு. மக்கள் எந்த அளவுக்கு திரைத்துறையிலேருந்து ஒருத்தர் வந்தவருக்கு வாய்ப்பு குடுப்பாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப விஜய் சார் டிவிகேயோட கட்சியோட வாக்கு வங்கி, அதோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.